ஹைச்சோட்டிஸ் குட் மார்னிங். 7 மணிக்கு இது டியூஷன் தான். வீட்டிலேருந்து கிளம்புறதே 7 மணிக்குங்க. அதுலேயும் இவ்வளோ கூலாக கிளம்பி போகிறாங்க பாருங்க. சரிங்கன்னு கிளாஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. தம்பி இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டேங்கிறதுனால அம்மா எனக்கு ஏதாச்சும் சிக்கன் கிரேவி ஏதாச்சும் செஞ்சு கொடுங்களாம்மா, இன்றைக்கி ஜாலியாக இருக்குமா, ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. தம்பி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை திடீர்னு சொல்கிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் பார்த்தா காளான் இருந்துச்சுன்னா அப்படியே காளான சிக்கன் கிரேவி மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணேன். கொஞ்சமாக கறி போட்டு வெங்காய தக்காளியை நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு அப்படியே காளானையும் எடுத்து வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூளை போட்டு அது எண்ணெய் திரிஞ்சு வந்தோன்னா அப்படியே தேங்காய் மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றினா சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே இறக்கும் போது கொஞ்சம் மேலாக அப்படியே மல்லி இலையை போட்டு இறக்குனது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. தம்பி அப்படியே இந்த டியூஷன்லேருந்து வந்துட்டார். அப்படியே லஞ்ச் பேக்கை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக்கை ரெடி பண்ணிட்டாங்க. 2 வாட்டர் பாட்டில் இருக்கும் பாருங்க. அவர் சின்ன வயசாக இருக்கும்போது தண்ணி குடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இது மட்டும் தாங்க நான் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த பிரச்சனை இப்போ இல்லைங்க, ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குங்க. தம்பி ஸ்கூலுக்கு